நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மாசம் நீங்க வீடியோ போடுறீங்க, வருஷம் பலன்கள் சொல்றீங்க. ஐயா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கியா, நீங்க சொல்ற விஷயம் அப்படியே நடக்கு சார், சில கிரக அமைப்புகளை வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதில்ல அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான். உண்மையை சொல்றேன், பர்ஃபெக்டா கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு போட்டால் உறுதியாக என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் யூடியூப்ல கொடுத்துறீங்க. ஸோ அல்லது எனக்கு கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டா டிகிரி வைஸா நீங்க கணக்கிட்டு சொல்லும்போது பர்ஃபெக்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்றீங்க. அப்ப இந்த கும்பராசி நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். கிரக ரீதியா நம்ம செக் பண்ணணும்ல, நம்ம ஜோதிடத்தை கிரகங்களை நம்ம மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்றோம். அப்ப நம்ம அந்த லவ்வை மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம உண்மையா லவ் பண்ணணும்ல அப்படிம்பாங்களா. அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா, அவங்க கோவிலில் இருக்க மேலே உள்ள ஒரு கலசம், அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிடுறவங்க, தன்னை பற்றி நேசிக்கிறவங்க, தன்னை பற்றி சொல்றவங்க அத்தனை பேருக்குமே தாம் உள் மனசுலேருந்து ஒரு வாழ்த்தை தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணித்து அதற்கான செயல்பாடுகளை வெற்றி பெறீங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வட்டம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கிரகம், அதாவது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானே உங்கள் ராசியில் ஜென்மஜனியாக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அகைனானது, உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க, உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார். அது எப்படி உணர்த்தினார்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தால்
நம்ம கூட இருக்கவங்க பற்றி யோசிக்கவே மாட்டோம். உண்மை தானே? சந்தோஷமா இருந்தால் யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்க பற்றி அதிகமாக யோசிப்போமா? நம்ம ஜாலியாக இருக்கோம், கூட இருக்கவங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் நம்ம எப்போ உணர்வோம்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட இருக்கவங்க உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்கள் கஷ்டப்படும் போது, நீங்கள் இப்போ வருத்தப்படும் போது, இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட 10 பேர் இருந்தாங்க, இல்லை 5 பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதில் ஒரே ஒரு ஆள் அல்லது 2 பேர் தான் உங்க கூட உண்மையாக இருந்திருப்பாங்க, அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஆனால் இது எல்லாருமே என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க, கூட சேர்ந்து பயணித்தவங்க, இவ்வளோதான். அப்போ 2.5 வருஷத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவங்கெல்லாம் உண்மையாக இருக்காது, இந்த பொண்ணுலாம் உண்மையாக இருக்குது, இந்த பொண்ணுலாம் உன்னை யூஸ் பண்ணிக்கிச்சு, இந்த பையன் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களை, கும்பராசிக்காரராகிய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். இப்ப என்ன பண்றாரு, சனி பகவானும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரையும் உங்களுடன் டிராவல் பண்றாரு. மார்ச் மாசத்துல 15ஆம் தேதி வரையும் டிராவல் பண்றாரு. ஏற்கனவே 15 நாள் இருந்துட்டாரு. பிப்ரவரி 16 இருந்து உங்க கூட இருந்தாரு. இப்ப இந்த மார்ச் மாத பலன்களையும் என்ன பண்றாரு, உங்க கூட டிராவல் பண்றாரு. அப்ப கும்ப ராசியில சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி, நேர்மை, உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால் அடுத்து வர காலகட்டங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற போறாங்கிறது உண்மை. அதே போல தன வரவுகள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். அது எந்த உறவுல பிரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உணர்வுபூர்வமான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஐயா, ரொம்ப நாளா உண்மையா பாசமா இந்த நண்பன் போல வேற நண்பனே இல்லை, என் உயிர் நண்பன் இருந்தேன், இந்த 2.5 வருஷத்துல அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், கஷ்டப்படுத்திட்டான், எனக்கு இன்னும் பல லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு, நான் அதை கேட்டு போறேன், காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்காங்க, கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்காங்க, ஐயா என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமா என்கிட்ட கேட்டாங்க, நான் நட்புக்காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாம ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை கூட எங்க இருந்தாலும் வாங்கிடலாம். பணத்தை கூட என்ன பண்ணலாம், ஒரு கடனா வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி அல்லது கடன் பக்கத்துல கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சிருவோம். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது அந்த துடிப்பு, அந்த கவலை, வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு. 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. வம்சம் விருத்தியாகும், இப்படித்தான் சொல்லலாம். இந்த சாட்டா சொல்லணும்னா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும், மகிழ்ச்சியை சந்திக்கும், அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன. அதே போல கும்ப ராசியில யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு, அதாவது வெளியே ரவுண்டிங்ல இருந்து பிசினஸ் பார்க்காங்கல்ல, அதுல பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைந்து திரிந்து வேலை பார்க்கிற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும், அது ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு.
அதே போல் கலைத்துறை சம்பந்தப்பட்ட சின்ன, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட அழகு துறையில், எந்த துறையில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குற அல்லது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒரு ப்ராப்பராக என்ன பிளான் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் திட்டுங்க. என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பராக ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்பாடு உண்டாகும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களாக செஞ்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்ப ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார், நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன், ஆனால் என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால், அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, கணவர் வீட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளித்து அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க, உறுதியாக பேசுவாங்க. ஓகேவா? அதனால் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும். ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால், கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக வெற்றி பெறுவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள். வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனை ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.